இங்கே வந்து மிடில் ஈஸ்டர்ன் ஆக்கள் வந்து படிக்க வர அவங்களும் நல்லா படிப்பாங்க. அவங்கள்ட்ட இது எல்லாமே இருக்குல்ல. ஐ திங்க் சவுதி அரேபியன் அப்படியான ஆக்கள் ஒரு நாள் 2 மேட்சில் அரபிக்கோ என்னோட பயம்பூத்தில் கிடந்தா புட்டுக்கு பட்டாரண்டு பெஞ்சில் அடிக்க இல்லை, கொஞ்சம் ஆள் குவாய்ட் ஆகி இவன் பெரிய கேங்ஸ்டர்ஸா. மிடில் ஈஸ்டில் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து போகிற ஆக்கள், இந்தியாவிலேருந்து போகிற ஆக்கள், பங்களாதேஷ்லேருந்து போகிற ஆக்கள், வேறு நாட்டிலேருந்து போகிற ஆக்களை போலீஸ்காரர் வந்து ஷிட் மாதிரி ட்ரீட் பண்ணுறது சரியா. அதான் வந்து அவைக்கு வந்து சட்டம் தெரியும் தானே, யூகே சட்டங்கள் தெரியும் தானே. அவங்களுக்கு வந்து அந்த அந்த தண்ணி அடிக்கிற கல்ச்சர் எல்லாம் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி தெரிஞ்சிருக்கலாம், மேபி அவங்களோட நான் ஸோ பரவாயில்ல. இங்கே வந்து ரிச்சான ஆக்கள்லாம் இப்போ வேறு நாட்டில் இருந்து படிக்க வர்றது. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். லண்டனில் யூ கெட் ஓல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். நான் படித்த யூனிவர்சிட்டியில் வந்து கூட வந்து சைனீஸ் ஆக்கள். அவங்கள ஒரு 60% சைனீஸ் ஆக்கள், மிச்சம் வந்து வேறு நாடுகாரர். இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த நாடுகாரர். ஸோ அப்படிதான். ஏன்னா எனக்கு ஒரு நாள் வந்து இப்படி தான் மிடில் ஈஸ்டில் பிரச்சனை வந்து போலீஸ்காரர் மெதுவாக கிக் பண்ண பார்த்து சரியா. அவனுக்கு தெரியாது வந்து நான் பிரிட்டிஷ்காரனுண்டு, வெளிநாடுகாரனுண்டு. என் ஸ்கின் கலரை பார்த்துட்டு ஈ தோட் ஐ வாஸ் ஃப்ரம் ப்ராப்ளி பங்களாதேஷ் ஓ இந்தியா ஓ சம்திங். என்ன ஒரு நாளே அதான் எனக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து பிடிக்கிறேன். அதை டேக்ஸ் ஃப்ரீயடாப்பா மிடில் ஈஸ்ட் இல்லைடாப்பா, போய் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் செய்யலாம், அது இது மண்ணாங்கடி எல்லாம் காய்க்கும். எனக்கு மிடில் ஈஸ்ட் பிடிக்காது. அவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஆயில் மட்டும் தான் இருக்கா, அதை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்கள லெஷர் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து இதாக பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு நாள் வந்து வெளியால் நின்றாங்க குவைட்டில் சரியோ. என்ன வெக்க அது வந்து ஸ்ரீலங்கன் வெக்கையை விட வந்து வேறு மாதிரி ஒரு டைப் ஆஃப் வெக்க. அந்த கிளைமேட் எல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ளாது பெருசாக விளங்குச்சா. அப்போ போலீஸ்காரன் ஏசி காரில் ஏற்றிடும். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருந்தது. ஒரு சில கூடாது ரவுடிசம் பண்ணணும். ரவுடிசம் பண்ணி நாங்கள் தமிழாக்க நாங்கள் உலகத்தில் பெரிய ரவுடி இல்லைன்னு காட்டணும் விளங்குச்சா.